ரீசெண்டா நடந்த ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங்ல யூஎஸ் உடைய சென்ட்ரல் பேங்கான ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டான்ற டெசிஷன் எடுத்திருக்காங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 3.5ல இருந்து 3.75% தான் இருக்கும். யூஎஸ் உடைய இன்ஃபிளேஷன் இப்போ 2.8% இருக்கு. அவங்களுடைய டார்கெட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 2%. யூஎஸ் அவங்களுடைய டார்கெட் இன்ஃபிளேஷன் ரேட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். ஆனாலும் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் யூஎஸ் உடைய எக்கானமி அப்படிங்கிறது இப்போ நல்லபடியாக க்ரோ ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் உடைய ஜாப் மார்க்கெட்டுமே இப்போ நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கு. ஸோ எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஃபெடரல் ரிசர்வ் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அந்த எக்கானமில கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதையே குறைச்சிருக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் ஒரு வீடோ காரோ வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி அதை லோன் எடுத்து தான் வாங்க போறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த லோனை பாரோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சியூமர் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, இப்போ வாங்க வேண்டாம்னு அந்த ஸ்பெண்டிங்கை டிலே பண்ணுவாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவரு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு, இப்போ வாங்க வேண்டாம்னு எல்லா கன்சியூமர்ஸும் அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை டிலே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால பிஸ்னஸ்க்கும் அவங்க சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும், பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒருவேளை யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பிஸ்னஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸையுமே அதிகப்படுத்தியிருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு கேபிட்டல் தேவைப்படும். இப்போ ஆப்வியஸ்லி அவர் பாரோ பண்ணி தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பணத்தை பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் போது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும். அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் கம்மியானா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸுமே கம்மியாகும். ஸோ எக்கனாமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கன்சியூமர் ஸ்பெண்டிங்கையும் குறைக்க வேண்டாம், பிஸ்னஸ் உடைய ஷேர் ப்ரைஸையும் அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இன்ஃபிளேஷன்ங்கிறது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு குறையலைனாலும் முன்ன இருந்ததை விட இன்ஃபிளேஷன் இப்போ கம்மியாயிருக்கு. அவங்களுடைய டார்கெட் பர்சன்டேஜ் 2%, ஆனால் இப்போ இன்ஃபிளேஷன் 2.8% இருக்கு. இன்ஃபிளேஷன் அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இல்லைனாலும் முன்ன இருந்ததை விட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. யூஎஸ் இப்போ எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா இன்னும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணும், இன்ஃபிளேஷனை பத்தியும் ஜாப் மார்க்கெட்டை பத்தியும் இன்னும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தலாமா வேணாமா, அப்படி ஏத்துறதா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் ஏத்தலாம் அப்படிங்கிற டெசிஷனை எடுப்பாங்க. இந்த டெசிஷன் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டான்ற டெசிஷன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா ஒருவேளை ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்ஸையும் கம்மி பண்ணியிருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுடைய ஷேர் ப்ரைஸும் கம்மியாயிருக்கும். ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாததுனால ஷேர் ப்ரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புங்கிறது கம்மி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்தரா ஏதாவது எக்ஸ்பேன்ஷனுக்காக பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கம்பெனிஸும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே பாரோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எந்த ஒரு ஆம்பிகுவிட்டியும் இல்லாம இருக்கு. இது பாண்ட் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, பாண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்ட் பிரைஸ்க்கும் எப்பயுமே ஒரு இன்வர்ஸான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் பிரைஸ் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது பாண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணல, அதனால பாண்டோடைய பிரைஸுங்கிறது ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளா தான் இருக்கும். ஃபெடரல் ரிசர்வ் எடுத்த இந்த டெசிஷன் இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா, லெஸ் ப்ரெஷர் ஆன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டு எக்ஸிட். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். ஒருவேளை
ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமெரிக்கன் இன்வெஸ்டர் என்ன நினைப்பாரு, யூஎஸ்லயே எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஸோ நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை லிக்விடேட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் நான் யூஎஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இப்போ ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாததுனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இந்தியாவில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விடேட் பண்ண மாட்டாங்க. இது இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரபிளான நியூஸ் தான். ருப்பி அப்படிங்கிறதுமே ஒரு கம்மியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணும் இதனால. ஏன்னா ஒருவேளை ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமெரிக்கன் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துட்டு போய் யூஎஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஸோ அப்படி நடக்கும்போது ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். இப்போ யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாததுனால ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது வீக் ஆகாம இருக்கும். ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஃபெடரல் ரிசர்வ் இப்போதைக்கு ஒரு பாஸ் பட்டன் தான் அழுத்திருக்காங்களே தவிர அவங்க இன்னும் ஒரு ஸ்டாப் பட்டன் அழுத்தல. ஃபியூச்சர் டெசிஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜாப் டேட்டாவை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ஓப்பன் மார்க்கெட் அடுத்த ஃபியூச்சர் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது செப்டம்பர்ல நடக்கும். ஸோ செப்டம்பர்ல யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோவுடைய கீ டேக்அவேஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஃபெடரல் ரிசர்வ்ல இருந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இல்லை. நம்ம கன்சிஸ்டண்டா இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் மொத்த குளோபல் மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் பண்ணும்.